கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும். அதற்காக தாங்க இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். அத செய்யறதுக்கு அவர் ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை குடுத்து, தன்னுடைய உயிரை குறித்து நம்மள அவரைப் போல மாற்றுறதுக்காக இந்த உலகத்துல வந்தார். அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் 24/7 நம்ம மனதுல ஓடிக்கொண்டே இருக்கணும். நான் எப்படி இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்? எப்படி இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்னு சொல்லி அந்த தாட் இருந்துட்டே இருக்கணும். அதற்கு தடையா வருகிறது என்னன்னா பாவம். அந்த பாவத்த நம்ம மேற்கொண்டா தான் நம்மனால இயேசு கிறிஸ்துவைப் போல மாற முடியும். அந்த பாவத்த நம்ம எப்படி மேற்கொள்றோம்னா, முதலாவது சில பேர்த்துக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. சில பேர் இதெல்லாம் நார்மல் நெனச்சிருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, நமக்கு உண்மையான ஆசை, நான் பாவத்த மேற்கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்னா, அந்த பாவத்த மேற்கொள்றது நம்ம சுயத்தினால முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும், நம்ம அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியாது. அந்த பாவம்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு குழியில இருக்கிறோம். அந்த குழியிலிருந்து நம்மள ஒருத்தர் தூக்கி எடுக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்த குடுத்து நம்மள குழியிலிருந்து தூக்கி விட்டாரு. அத நம்ம விசுவாசிக்கிறோமா? அப்படி நம்ம விசுவாசித்தோம்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ல சொல்லியிருக்கிற மாரி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம முதல்ல அத அறிக்கையிட்டு, நம்ம பாவத்த எப்படி பண்ணணுமா, ஒப்பு கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட்டு கடவுள்ட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எல்லாத்தையும் மன்னிச்சு, நம்முடைய அநியாயத்த எல்லாம் நீக்கி நம்மள சுத்திகரிப்பார். அந்த விசுவாசம் இருக்கா? நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம சுயத்துல நம்ம பாவத்த மேற்கொள்வோம்னு நெனைக்கிறோம். அது முடியவே முடியாதுங்க. ஏன்னா, அந்த இளைப்பாறுதல் யாரு குடுப்பார்னா, இயேசு கிறிஸ்து தான் குடுக்க முடியும். அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் வசனத்துல, "வருத்தப்பட்டு பாரஞ்சிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன்." யார் இளைப்பாறுதல் கொடுப்பாரு? அவரு தான் கொடுப்பார். அப்பதான் நம்ம ஒரு இளைப்பாறுதலோட இருக்கிறோம். அதனால தான் அந்த பாவமும் நம்மள போட்டு அமுத்திட்டு இருக்கு. அந்த இளைப்பாறுதல் வந்துச்சுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவைப் போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருப்போம். அதுக்கு என்ன வேணும்னா, விசுவாசம் வேணும். ஏன்னா, இந்த நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, நெறைய பேர் ஏன் அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியலன்னா, அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்து என் பாவத்த மீட்க வல்லவரா இருக்கிறார்ங்கிற அந்த விசுவாசம் இல்லாதனால, அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார்ங்கிற அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்மனால அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியல. அதுதான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 4:2 வாசிச்சீங்கன்னா, "ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை." அடுத்த வசனம், "விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம்." யாருக்கு அறிவிக்கப்பட்டதா முதல்ல? இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னாடி நமக்கு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம், நமக்கு பரம கானான். அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கானான் தேசத்துக்குள்ள போக முடியுங்கிற அந்த விசுவாசம் இல்ல. அவங்க வேவு பார்க்க போறாங்க கானான் தேசத்துக்குள்ள. போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க?